அதாவது கோவில் என்றால் இங்க பலவிதமான நாடகங்களும் நடிகர்களும் வந்துள்ளார்கள். அவரவர் வைத்த வேண்டுதலுக்காக தெருக்கூத்தாடும். அதே போல மாசம் கண்டா அமாவாசை திரியிலும் தெருக்கூத்தாடுகிறது. ஆனால் இந்த தெருக்கூத்து திருவிழாவாகவே நடக்கிறது. அதாவது கவுண்டர்களும் கோயில் நிர்வாகிகளும் ஒன்றுபட்டு நாம ஒரு தெருக்கூத்து நடத்துறோம் சொல்லி இடைவிடாமல் மணிக்கு 15 ஆண்டுகளாக நடத்துகிறார்கள். யாரு? கோயில் நிர்வாகிகள் மற்றும் பங்காளிகள். ஆமா, அவருடைய தலைமையில் கோவிலுக்கு சேர்ந்த அங்கஸ்தர்கள் அனைவரும் பேரும் இருந்த போதிலும் சுவாமி ஒரு அற்புதமான நாடகமானது கிருஷ்ணர் தூது. ஆமா, அந்த நாடகமாகப்பட்டது ஏற்பாடு செய்திருக்கிறார். உண்மைதான், நாடக குழு பெரியவர்கள். ஆமாங்க, இந்த பங்காளிகள் கோயிலுக்கு சேர்ந்தவர் தானே? அப்படின்னு ஒரு சம்பளம் கிடையாது தானே? அதான் சம்பளம் ஓம குத்தா குத்தி விடுவாங்க. ஆரம்ப காலத்தில் முதல் தெருக்கூத்தா நடத்துறாங்க. அதுவே திரும்பவும் நடத்துறோம் சொல்லி எமது குருபெரிய ஒரு அரங்கேற்றம் செய்துள்ளார். நாடகத்தில் என் பேர் என்ன? சத்தியம், நீதி, நேர்மை என்று சொல்லக்கூடிய அறநீதியை பின்பற்றக்கூடிய என் பெயரோ விதுர்ணன் என்று சொல்லலாம். விதுர மகாராஜராக இருந்தாலும் உங்களையே ஒரு மகன் இந்த பூமிக்கு பாரமா பெற்றிருக்காங்களே அம்மா. மாசற்ற மாணிக்க மங்காத மணிவிளக்கு அவங்க நான் இக்குளத்தில் பிறந்தவன் தெரியுமா? தெரியுங்க. யார் முதல் இருவருடைய மக்கள் ஆளுவத்தின் ஜீவ பேதங்களுக்கும் அணிதிரமும் பணியாற்றக்கூடிய சிவ பெருமானுடைய மனது சதாபாரத்தில் தொடங்குகின்ற சந்திர குலத்திலே பிறந்துட்டேன். சரிங்க. 10 மாதம் 300 நாள் 3000 சொல்றாடி என் அங்கத்திலே சுமந்து விட்டார்களே தாயார். சங்கீதியில பிறந்தீங்களா? சொல்கிறேன்.
அதுபோல நான் சிந்திக்கிறேன். அப்பேற்பட்ட உங்கள் தாயார் நண்பா, ஆமா நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனி என்னை பேடி காத்து வளர்த்தவது என் தந்தையார் சரி வேத வியாசர் என்பார். அப்படியா உண்மையா? உங்களுடைய தாய் அதாவது வேத வியாசருக்கு அதாவது யார் மனைவியாக வந்தார்கள்? அம்பிகை என்ற பெண்ணை சேர்த்து திருதராஷ்டிரர் பிறந்தார். அகத்து சுவாமி அம்பாளி என்ற பெண்ணுடன் கூடி அதாவது பாண்டு மகாராஜன் உட்புலமானார். சரி அவருடைய தாதி கூட சேர்ந்து நான் மிதுனன் பிறந்தேன். ஓ கள்ளக்காதலா அதாவது அம்பிகைக்கும் அம்பாளியினுடைய தாதி பெண்ணுக்கு பிறந்தவன். சரிங்க அதனால இப்படி பிறந்து சுவாமி நீங்க சுகமா இருந்தாலும் ஈஸ்வருடைய அதாவது ஈஸ்வருக்கும் பரிமள காந்தியினுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு வேதவியாசர் வந்தார். வேதவியாசருக்கும் அம்பிகைக்கும் அம்பாளிக்கும் தாதிக்கும் பிறந்தவர் நாங்கள் குருகுலத்த மன்னர்கள். நண்பா, நான் வசிக்கக்கூடிய நாடு டெல்லி என்று சொல்லக்கூடிய அர்ஜுனாபுரம். என் அண்ணனாகப்பட்ட திருமலாட்சியுடைய அருந்தவை முதல்வனாக விளங்கக்கூடிய அதாவது துரியோதனன் டெல்லி என்று சொல்லக்கூடிய அர்ஜுனாபுரத்தை அரசாட்சி சொல்லி இருக்கிறார். அதனால அவருடைய அரவணை தேடி அரசாணை தேடி நான் சென்றதுனால உடனடியாக மூலமா போக வேண்டுமே. அதற்கு முன்பதாக நான் மேடமிட்டு வெளியே வந்தவுடன் என் ரத்த சொந்தங்களும் தாய்மார்களும் 1 10 100 என்று நன்கொடை கொடுத்துள்ளார். ₹1 கொடுத்திருந்தால் 1 கோடி ரூபாய் கொடுத்ததாக மனதால் எண்ணி அருளுக்கு பச்சியவன் அருளாளர் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று சீர சிறப்புமாய் வளர்ந்த பச்சியவனை பிரார்த்திக்கின்றேன்.